வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விவோவில் V29. இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎம்இ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்லாம் ரெகுலராக செக் பண்ணுறது. ஐஎம்இ செக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்குது. பேஸ் பேண்ட் அன்னவுன் இல்லை. இப்போ லேட்டஸ்ட் 5Gயில் பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் அன்னவுன் ஐஎம்இ இல்லை அப்படிங்கிற இஷ்யூவை தாண்டி நம்ம மற்ற இஷ்யூ வந்து அட்டன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபையரும் அதிகமாகிட்டு அதனால் சர்க்யூட்ஸ் வந்து பெருசானதுனால நம்ம அவனா பேஸ் பேண்ட் இருக்குது, இதில் ஐஎம்இ இருக்குது. ஆனால் எனக்கு நெட்வொர்க் வந்து வரல. நான் வந்து பேசிக்காக செக் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி 4Gயில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ண வேண்டியதாக சிம் கார்டு எனக்கு டிடெக்ட் ஆகுது. சிம் கார்டு டிடெக்ட் ஆன பிறகு நான் அதை வந்து 2G 4G 5G இதுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. இதில் வந்து நான் வந்து நெட்வொர்க்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு நெட்வொர்க் வந்து சர்ச் ஆகலை. அதாவது குட் நாட் ஃபைன் நெட்வொர்க் ட்ரை அகைன் அப்படின்னு வந்துருச்சு. இதனால் நான் வந்து நெட்வொர்க் ஐசி ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் டவுட் பட்டேன். நெட்வொர்க் ஐசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நெட்வொர்க் ஐசி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் பொர்னியோ சிமேட்டிக்ஸை யூஸ் பண்ணி என்ன நெட்வொர்க் ஐசி அதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணும்போது எனக்கு எஸ்டிஆரோட 735 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பெரிய லெவலில் வோல்டேஜ் எதுவுமே நான் வந்து செக் பண்ணலை. எதனால் அப்படின்னா நான் முதல்ல இந்த ஐசியை லைட்டாக ஹீட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு வந்து டவர் வந்துருச்சு. சரி, அதனால் என்னென்னா ஆனால் கொஞ்சம் நேரம் தான் டவர் இருக்குது, அப்புறம் போயிடுது. அதனால் என்னென்னா நான் ரீபால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீபால் பண்ணி போட்டால் எனக்கு செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ரீபால் பண்ணும்போதும் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து இதில் ரீபால் தான் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி குட் நாட் ஃபைன் நெட்வொர்க் வருது அப்படின்னா ஒரு ஷார்ட் இருக்கான்னு மட்டும் நெட்வொர்க் ஐசியை சுற்றி செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்வொர்க் ஐசியாக ரீபால் பண்ணி போடுங்க. அப்படியே ரெடி ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து ரீபாலிங் பண்ணும்போது எனக்கு வந்து கிளியர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட்வொர்க் ஐசியை எப்படி எடுத்து ரீபால் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐசி எப்படி எடுத்து ரீபால் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து 350 ஹீட்டும் ஏர் வந்து 50 யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நானும் வந்து இது வந்து 4Xயில் எடுத்தது. 4Xயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நேரம் ஆகுமோ அதே நேரம் தான் எனக்கு ஆகும். இருக்கிற நீங்கள் வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்கும். எல்லோரும் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி விக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து பிரிஞ்சிடுது. விக்கை வந்து நீங்கள் வந்து அழுத்தவே கூடாது. நீங்கள் விக்கை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அதில் அழுத்துறீங்க அப்படின்னா விக்கு வந்து கண்டிப்பாக வளைஞ்சிரும். விக்கு வந்து அந்த ஏரியாவை தொடணும், அவ்வளோதான். தவிர அந்த ஏரியாவை இது வந்து அழுத்தி க்ளீன் பண்ணல. நான் என்னோடய விக்குனால் நான் அந்த லெட்டை வந்து தொடறேன். நீங்கள் தொடும்போது உங்களோட விக்கு வந்து அந்த லெட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இழுக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அழுத்த தேவையில்ல. அதேமாரி உங்கள் விக்கோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப அந்த 15 ரூபாய்க்கெல்லாம் நம்ம நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அந்த விக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டுங்கிறது நிச்சயமாக கிடைக்காது. அதனால் ஒரு நல்ல விக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ரீபாலிங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 2 விதமான பிபிடி யூஸ் பண்ணுவேன். 183 யூஸ் பண்ணுவேன், 220 யூஸ் பண்ணுவேன். சிபியூக்கு தான் மேக்ஸிமம் 220 யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து 183 யூஸ் பண்ணுறேன். ஆனால் 183 ரொம்ப வந்து கெடுதலான பொருள். 220 கம்பேர் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 183 விட 220 ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை டெக்னீஷியனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு மலேசியன் சேனலில் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். டைம் கிடைக்கல. பர்டிகுலராக நான் அதை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் 183 யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அதை சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா 183 விட 220ங்கிறது நமக்கு நல்லது. அதாவது போர்டுக்கு நல்லதுங்களை பற்றி பேசலை. 220 யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு வர்ற கேடுங்கிறது ரொம்ப கம்மி. அதை நெக்ஸ்ட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீபால் பண்ணி வச்சுட்டு நான் வைக்கும் போதும் வந்து 300 ஹீட்டு. ஏன்னா நம்ம ரீபால் பண்ணதுனால நான் கம்மியானதே யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
எனக்கு செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரீபால் பண்ணி ரெடி ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 5Gயை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து நிறையா வந்து பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா சர்க்யூட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது இனிமேல் தான் நம்ம வந்து தொடர்ந்து ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது இதில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் டவர் வந்துட்டு உங்களுக்கும் V29 வருது, would not find நெட்வொர்க் வருதுன்னா இதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுனா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.